குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாட இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாட இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? உங்களை தான் எப்பயுமே குறைவுபற்றக்கூடாதுன்னு நிறைவான அன்பால் ஏசப்பா ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கல்ல குட்டீஸ். அப்படி நம்ம கூடவே இருந்து ஒருத்தர் நம்ம குறைஞ்சு போயிடக்கூடாதுன்னு எல்லா நேரங்கள்லையும் நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா நமக்கு எதுக்கு குட்டீஸ் சோர்வு வரணும்? நமக்கு எதுக்கு போராட்டம் இருக்குதுன்னு கவலைப்படணும்? என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். போராட்டம் வருதா, இல்லை நமக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி நடக்குதா, இல்லை நம்மளை பிடிக்காதவங்களாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்களா, எதுக்குமே கவலைப்படக்கூடாது குட்டீஸ். ஏன்னா நம்மளை குறைஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஏசப்பா ஒரு நிமிஷமும் நிரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவர் நம்மளை நிரப்பிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் போடுற பிளானு எப்படி நம்மளை வந்து சேரும்? ஸோ அந்த ஒரு தைரியம் நமக்கு வேணும் குட்டீஸ். அப்படி நம்ம அவருடைய பேருனால அவர் என் கூட இருக்கிறாருப்பா, அவர் என்ன நிரப்புறாருப்பா அப்படின்னு நம்ம எப்போ நம்ம தைரியமாக இருக்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் சந்தோஷமும் மனதில் நிறைவான சமாதானமும் இருக்கும் குட்டீஸ். இந்த நாட்களில் நம்ம நமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்குள்ள சமாதானம் வேணும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சமாதானம் வேணும், நம்ம நிறைய நேரங்களில் வேண்டுவோம். ஆனால் உண்மையிலே நமக்கு தேவையான ஒரு சமாதானம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதயத்துக்குள்ளேயே நமக்கு சமாதானம் இருக்காது. பல போராட்டங்கள் பல குழப்பங்களோட தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்போம். ஈவன் நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு சர்ச்சுக்கு போனால் கூட அவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறத மறந்துட்டு நம்மளே அந்த விஷயத்தை குறித்து யோசிச்சுட்டு இருப்போம், புலம்பிட்டு இருப்போம். இல்லை இதுக்கடுத்து இது பண்ணிடணும், அதுக்கடுத்து இது பண்ணிடணும்னு அந்நேரம் கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், கால்குலேஷன் போட்டுட்டு இருப்போம் குட்டீஸ். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உன்னை நிரப்பிட்டு இருக்கேங்கிறத நீ மறந்துடாத. அப்படி நீ மறக்காத பட்சத்தில் உனக்கு ஏதோ குறைவு வருது அப்படின்னு நினைச்சாலே அந்த இடத்தை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் உன்னை கண்டிப்பா நிரப்புவேன். ஸோ நீ தைரியமா இருன்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என் நாயர் எனக்கேதும் குறையில்லை அப்படின்னு திருப்பாடல் 23:1 நம்ம படிக்கிறோம். அது வெறும் வார்த்தை இல்லை, அவர் நம்மளை வழிநடத்தி கூட்டிட்டு போறாருங்கிறத நம்ம எப்போ உண்மையாக உணர்றோமோ கண்டிப்பாக அவர் பார்த்துக்குவார் குட்டீஸ். அது காடு மேடு என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, அவர் பார்த்துக்குவார், அவர் வழி நடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எனக்கு ஆயனாக இருந்து எங்களை வழி நடத்துறீங்க. உம்முடைய திருவுளத்தின்படி எங்களை குறைவுபடாமல் எப்பயும் நிறைவாக வச்சிருக்கிறீங்க. எப்பயும் உம்முடைய திருவுளத்தை மட்டும் நாங்கள் நினச்சி எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.